பிடி பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நான் பார்த்த முதல் சினிமா லால் சலாம். ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் மூவர் காம்பினேஷன்ல ஒரு படம். எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பார்க்க கொஞ்சம் தொப்பி வாப்பா பிரியாணி போஸ்டர்ல வர மாதிரி ஆள் இருந்தாலும் ட்ரெய்லர் அவர் பேசின வசனம், அப்புறம் ஆடியோ லான்ச்சா ட்ரெய்லர் லான்ச்சான்னு தெரியல, ஐஸ்வர்யா அக்கா எங்க அப்பா கிடையாது அப்படின்னு பேச அடுத்த 10 நிமிஷமே ஐயா யஜுரோன வேதம்லாம் அவர் ஏதோ ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அதெல்லாம் கடந்து இந்த படத்தோட கதை என்ன, படத்துல இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகல, வேர்டிக்ட் அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 4-5 சின்ன கிராமங்கள், அதுல ஒண்ணு முரார்பாத்தோ முருக்கபாத்தோ. அந்த ஊர்ல நிறைய இஸ்லாமிய மக்கள் இருந்துகிட்டு வராங்க. அதே மாதிரி பக்கத்துல 4-5 ஊர் இருக்கு. இந்த எல்லா ஊருக்கும் சேர்த்து தான் அரசியல் தலைவர்கள் தீர்மானிக்கப்படுறாங்க. அப்படிங்கறனால கே.எஸ். ரவிக்குமார் தலைமையில் இருக்கிற ஒரு மமுக கட்சி இங்க இருக்கிற மக்களை நம்ம பிளவுபடுத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. விவேக் பிரசன்னா தலைமையில ஹிந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிளவு பாலிடிக்ஸ், டிவிசிவ் பாலிடிக்ஸை பிளான் பண்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த 2-3 கிராமங்கள்ல ஒரு பக்கம் இந்துக்கள் ஒரு கிரிக்கெட் அணியா விளையாடுறாங்க, இஸ்லாமியர்கள் ஒரு கிரிக்கெட் அணியா விளையாடுறாங்க. அதனாலேயே அவர்களை இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி டீம் பேர் சொல்லிலாம் அவங்களை அழைச்சிக்கிறாங்க. அதுல இந்த பக்கம் இருக்கிற அணியில விஷ்ணு விஷால் ஸ்டார் பிளேயரா இருக்காரு. இஸ்லாமியர்கள் விளையாடக்கூடிய அணியில ஸ்டார் பிளேயர்னு யாருமே இல்ல. சர்ப்ரைஸ் கெஸ்டா அந்த அங்க ஒரு நாள் முதல்வர் மாதிரி உள்ள வராரு விக்ராந்த். சோ இவங்களுக்குள்ள என்ன கிளாஷ், இவங்களுக்கும் இவங்களோட பிளாஷ்பேக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு என்ன முன்பகை பின்பகை, இதுக்கெல்லாம் நடுவுல மொய்தீன் பாய் யாரு, அவர் பாம்பேல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் சேர்த்து செய்த கலவைதான் லால் சலாம் திரைப்படம். படத்துல பெர்ஃபார்மன்சஸ், கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோ, பெரிய பெரிய கேமியோ அப்படின்னு என்ன சொல்லப்பட்டாலும் இதுல ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய நிமிடங்கள் வராரு. அவர் விக்ராந்தோட போர்ஷனை விடவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு போர்ஷன் அதிகமா இருக்கு. இது எக்ஸ்டெண்டட் கேமியோலாம் கிடையாது, இது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சீன்ஸ் இருக்கு. படத்துடைய டைட்டில் கார்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அவருக்கான மாஸ் மொமெண்ட் சீன் வச்சதுல இருந்து எமோஷனல் காட்சிகள் வச்சதுன்னு நிறைய காட்சிகள் அவர் பிளே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய சென்சிபிளான வசனங்கள் ரஜினிகாந்த் அவர்களே பேச வச்சிருக்காங்க. அது ரொம்பவே கரெக்டா இருக்கு, நல்லாவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த வசனங்கள். ரெண்டாவது சர்ப்ரைஸ் எலமெண்ட் படத்துல செந்தில் இத்தனை ஆண்டுகளா கவுண்டமணி கிட்ட அடிவாங்குற ஒரு நபரா, ஒரு காமெடியான நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல ரொம்பவே எமோஷனலா ஒரு வயதான தாத்தாவா இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ரோல். எப்படி இதுக்கு முன்னாடி விவேக் ஒரு பீரியட்க்கு அப்புறம் கேரக்டர் பேஸ்ட் ரோல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி இந்த படத்துல செந்தில் ஒரு கேரக்டர் பேஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஜீவிதா, தம்பிராமையா மாதிரியான எக்ஸ்ட்ரா ஓவர் ஆக்டிங் நபர்கள் மத்தியில பாக்குறப்போ செந்திலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நீட்டாவும் அழகாவும் இருந்தது. அடுத்து விஷ்ணு விஷால், அவருடைய கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறப்போ அந்த கில்ட்டு, அதே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற கேள்விகள், இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல கலவையா விஷ்ணு விஷால் அவரோட ரோலை பிளே பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்த்தா இவங்க 3 பேர் தான். விக்ராந்த் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, ஜீவிதா பண்ணியிருக்காங்க, தம்பிராமையா பண்ணியிருக்காங்க, பழையஜோக் தங்கதுரை ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னு நிறைய முகங்கள் இருந்தாலும் ப்ராமினன்ட் ஃபேஸஸ்னா ஒரு 3-4 பேர் தான். ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். படத்துல வசனங்கள் நிறைய இடங்கள்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பா செந்தில் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வசனம், ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அம்மாவும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றப்போ, மனசு சரியில்லைனா தாம்மா கோயிலுக்கு வரணும், உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சொல்ற வசனமாகட்டும், இந்தியாவில் இந்தியாலேயே இஸ்லாமியர்கள் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, அவங்க எல்லாரும் இங்கதான் பிறந்தாங்க, இங்கதான் வளர்ந்தாங்க, இது இன்னைக்கு நேற்று இல்லை, 3 தலைமுறையா இப்படிதான் இருக்கு அப்படின்னு இக்காலகட்டத்துல இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற பிளவுவாதம், மைனாரிட்டிகளுக்கு நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், கொடுமைகள் மத்தியில இப்படியான வசனங்களை ரொம்பவே போல்டா, இது இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமான ஒரு நாடு கிடையாது, இந்தியா இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாருக்குமான தேசம், இங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம்னு நிறைய வசனங்கள் ரொம்பவே ஷார்ப்பா எழுதியிருந்தாங்க. டைலாக் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ரகுமான் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், ரஜினிக்கு ஒரு 2-3 மாஸ் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாஸ் மூமெண்ட் எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோரா நல்லாவே இருந்துச்சு. பாடல்களும் 1-2 பாடல்கள் நன்றாகத்தான் இருந்தது. டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. படத்துல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் அப்படின்னா குறிப்பா டைரக்ஷன் சொல்லணும். எல்லா சீன்ஸுமே துண்டு துண்டா இருக்கு. லைக் ஸ்டார்ட் ரோல் கேமரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேக வேகமா நடிச்சுட்டு கட் சொன்னோன்னா ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல, அதை விட ஒரு ஸ்டேஜ் டிராமா ஃபீல்ல தான் நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஸ்டேஜிங் செட் ஆகலையா, இல்ல ஆக்டர்ஸ்ட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் லைவ்லியா வாங்கலையா, ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லாம இந்த சீன்பா எடுத்து முடிச்சாச்சு, இந்த சீன்பா எடுத்து முடிச்சாச்சுன்னு எல்லா சீனுமே துண்டு துண்டா இருக்கே தவிர ஒரு எமோஷனல் கனெக்டை நம்மகிட்ட கடத்த மாட்டேங்குது. அதனாலேயே நிறைய காட்சிகள் இன்னுமாயா பட முடியல அப்படிங்கிற ஃபீல் வருது. இரண்டாவது பிரச்சனை, சில நடிகர்கள் வெளிப்படுத்திய ஓவர் ஆக்டிங். அவ்வளோ டிமாண்ட் பண்ணாங்களா தெரியல. குறிப்பா ஜீவிதாலாம் ஒரு ஷாட்ல மிளகா மரத்தை அப்படியே தூக்கி வீசுறாங்க. அது என்னமோ பொறி பறக்கும் சண்டை காட்சி அப்படிங்கிறதுக்கு மிளகா மரத்தை வீசின மாதிரி வீசிக்கிட்டு இருக்காங்க. தம்பிராமையா நார்மலாவே அவர்
கொஞ்சம் அதிகமாக தான் ஆக்ட் பண்ணுவார். இதில் அவர் ஒரு படி மேலே போய் ஜீவிதாவே இவ்வளோ நடிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஓவர் ஆக்ட் பண்ணுறாரு. இப்படி போட்டி போட்டு ஓவர் ஆக்ட் பண்ணதுல நமக்கு வந்து அது அவருக்கு ஏதோ ஆச்சு இல்ல, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, இவங்க 2 பேரும் கிரிக்கெட் விளையாட தானே வந்தாங்க, அது என்ன ஆச்சு, இவங்க ஏன் பேட்டை தொடல, இன்னொன்னு இதுதான் இது டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து என்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படிங்கறத வந்து கௌதம் மேனன் சாயல்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வாய்ஸ் ஓவர்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் நடந்தது என்ன அப்படின்னா இந்த 2 மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்போ வரைக்கும் நடந்தது என்னன்னா, மேடம் நாங்க தான் படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், படம் பார்த்துக்கிறவனுக்கு எதுக்கு வாய்ஸ் ஓவர். கௌதம் மேனன் அவர்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இந்த படத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல வாய்ஸ் ஓவரா கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப ஓவர். வேர்டிக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜ், பவர்ஃபுல்லான ஸ்டோரி, ஆனா ரொம்பவே போரான ஒரு எக்ஸிகியூஷன், போரான ஒரு ஸ்டேஜிங், போரான ஒரு டைரக்ஷன். இதனால இந்த படம் லெட் டவுனா இருக்கு. ஆனா தற்போதைய சூழல்ல இந்தியால இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு தேசம் அப்படிங்கிறத மையப்படுத்தி ரொம்ப போல்டா, அதுவும் ரஜினி மாதிரியான ஒரு ஸ்டாரை வச்சு இத்தனை வசனங்கள் பேச வச்சதுக்கு வந்து ஒரு பாராட்டு. ரஜினி ஃபேன்ஸ், குடும்பத்தோட பார்க்குற ஃபேன்ஸ், இந்துத்வா ஃபேன்ஸ் இவங்க எல்லாரும் தாராளமாக படம் பார்த்தாங்க அப்படின்னா சிலர் திருந்தலாம், சிலர் முறைக்கலாம், சிலர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து படத்தை ஓட வைக்கலாம். நன்றி.